ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 555. இங்கு பீஷ்மரின் முக்தி நிலை எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பாரத போர் நிகழ்ந்து முடியும் தருவாயில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தபோது தர்மபுத்திரருக்கு பல நீதிகளை எடுத்து உரைத்தார். நன்றியின் மேன்மையை பற்றி கூறுமாறு தர்மர் கேட்டபோது பீஷ்மர் இந்த கதையை கூறலானார். காட்டில் ஒரு வேடன் வேட்டையாடச் சென்றான். விஷம் தோய்ந்த அம்பை ஒரு வில்லின் மீது செலுத்தினான். ஆனால் அந்த அம்பு குறி தவறி பெரிதாக வளர்ந்து இருந்த ஆலமரத்தின் அடிப்பாகத்தில் தைத்து விட்டது. அம்பில் இருந்த விஷத்தினால் மரம் பட்டு போயிற்று. இலைகள் உதிர்ந்து காய்களை இழந்து நின்றது. அந்த மரம் பட்டு போன பின்பு அந்த மரத்தில் வாழ்ந்த கிளி அதிலேயே தங்கி இருந்தது. இந்திரன் அதை கண்டு மனித உருவில் அங்கு வந்து சேர்ந்தான். இந்த காட்டில் எத்தனையோ மரங்கள் இருக்கின்றனவே, அங்கு செல்லாமல் பட்டு போன மரத்திலேயே இருக்கின்றாயே, என்ன காரணம் என இந்திரன் கிளியை கேட்டான். கிளி அதற்கு விளக்கமாக பதில் அளித்தது. இந்த மரத்தில்தான் நான் பிறந்து வளர்ந்து மகிழ்ந்தேன். இந்த மரம் பூத்து குலுங்கி காய்களும் கனிகளும் தந்தன. அந்த கனிகளை உண்டு நான் வளர்ந்தேன். நான் உயிர் வாழவும் தங்கி மகிழவும் எனக்கு பெரிய உதவி செய்த இந்த மரத்தினை விட்டுவிட்டு நான் எவ்வாறு செல்வேன் என்றது கிளி. நல்ல நிலையில் இருக்கும்போது அதனால் சுகமும் சௌக்கியமும் பெற்றேன். அதற்கு ஒரு கஷ்டநிலை ஏற்பட்ட போது அந்த மரத்தை விட்டுவிட்டு ஓடுவது முறை கிடையாது என கிளி மொழிந்தது. இந்த விதமாக கிளி கூறியதும் இந்திரன் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைந்து கிளிக்கு வேண்டிய வரத்தை தருவதாக கூறினான். அதற்கு கிளி உடனே பட்டு போன இந்த ஆலமரம் மீண்டும் புத்துயிர் பெற்று பசுமையோடு இருக்க வேண்டும் என கேட்டது. கிளி விரும்பிய வண்ணம் இந்திரன் வரமளிக்க ஆலமரம் மீண்டும் பசுமையோடு செழித்து காட்சி தந்தது. நன்றி உள்ளவன் தான் மட்டும் வாழாமல் பிறரையும் வாழ வைக்கின்றான் என பீஷ்மர் விளக்கினார். இது இப்படியாக இருக்கும் சமயம் மனித பிறவியில் ஏற்படும் துன்பங்கள் எல்லாவற்றையும் போக்க வல்லது எது என தர்மபுத்திரர் பீஷ்மரை வினவினார். அளவு அற்ற பெருமைகளை உடைய முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான விஷ்ணுவின் 1000 திருநாமங்களை சொல்வதால் துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் என விடையளித்த பீஷ்மர் புகழ்பெற்ற விஷ்ணு சகஸ்ர திருநாமத்தை கூறலானார். வியாசர் அளித்த விஷ்ணு சகஸ்ர திருநாமத்தை தினமும் பாராயணம் செய்பவர்களுக்கு துன்பமோ பயமோ தோன்றாது என்றார் பீஷ்மர். தர்ம புத்திரருக்கு கூற வேண்டிய நீதி சாஸ்திரங்களை உரைத்தார் பீஷ்மர். பாண்டவர்களும் கிருஷ்ணரும் உத்தராயண புண்ணிய காலம் துவங்குவதற்கு முன்பாக பீஷ்மரை காண வந்தார்கள். அவர்கள் உடன் திருதராஷ்டிரரும் வந்தார். பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்து 58 தினங்கள் ஆகிவிட்டன. புண்ணிய வேலை வந்துவிட்டது. பீஷ்மர் தாம் உயிர்விடும் காலத்தை தேர்ந்து எடுத்த பின்பு பகவான் கிருஷ்ணரிடம் தமக்கு நல்ல கதியை அளிக்குமாறு வேண்டிக் கொண்டார். பகவான் கிருஷ்ணரும் பீஷ்மரை ஆசீர்வதித்தார். பின்பர் பீஷ்மர் பகவான் கிருஷ்ணரின் தரிசன தியானத்தில் ஆழ்ந்தார். உயிர் ஆனது உடல் எனும் கூட்டை விட்டுவிட்டு முடிவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விருப்பப்படி முக்தியும் அடைந்தார். பாண்டவர்கள் கங்கை கரையிலே பீஷ்மருக்கு இறுதிச் சடங்குகளை உரிய மரியாதையுடன் செய்தார்கள். நதிக்கரையிலே மகனை பிரிந்து கங்காதேவி அழுதாள்.
வருத்தமுற்ற கங்காதேவியிடம் கிருஷ்ணர் ஆறுதல் கூறினார். பிறர்க்கரிய பிள்ளைகளை பெற்றவள் நீ என புகழ்ந்து உரைத்தார். அஷ்ட வசுக்களில் ஒருவராகி சாபத்தினால் மானுட ஜன்மம் பெற்று பீஷ்மராக வாழ்ந்து பின்பு முக்தி அடைந்தார். அத்தகைய மகனை பெற்றதற்கு பெருமைப்படுவாயாக என்றார் அவர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மொழிகள் கங்கா தேவியின் சோகத்தை நீக்கிவிட்டன. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்